ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ டிஎன்பிசி ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ 1 இது சுருக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்பர் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் ஈஸியான ட்ரிக்கை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெத்தடு வந்துச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம்னா, இதை ஏனும் இதை பின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போனா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கு, மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, கீழே a இன்ட்டு பின்னு இருக்குது. இப்போ இதை விரிச்சு எழுதிக்கிடுவோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி எழுதிக்கலாம். மைனஸ் இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி எழுதிக்கலாம். பை a இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸில் உள்ளுக்குள்ளே பெருக்கணும்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். பை ஏ இன்ட்டு பி. இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? இந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஈக்குவல் டு 4ab பை ஏபின்னு சொல்லி கிடைக்கும். மேலேயும் கீழேயும் ஏபியை அடிச்சிட்டோம்னா 4 கிடைக்கும். 4 தான் ஆன்சர். இப்போ இந்த 3 கணக்கும் எக்ஸசைஸாக இருக்குது. இது 3 கணக்குக்கும் செஞ்சு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ட்கட் வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.